மீண்டும் உச்சக்கட்ட சகாப்தத்தில் எங்களுடைய குருநாதரின் பெயரில் மீண்டும் ஒரு களம் இறங்கி நாங்களும் தலைஞாயிறில் இருக்கிற திருமாகலம், அதாவது திருமாகலம்ன்ற ஊருக்கு வந்திருக்கிறோங்க. குருவுடைய பேரு திருகாலநாதர்ன்ற பேர்ல இருக்காங்க. அம்மாவோட பேரும் அழகம் என்ற பேர்ல இருக்காங்க. ஆதிபூதமா இருக்கிற குருநாதர் எப்படியெல்லாம் தன்னுடைய ஸ்தலங்களை 2 மடங்காக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. அப்படி 2 மடங்காக்கின பிறகு இங்க இருக்கிற அனைவருமே எப்படியெல்லாம் கொடுக்கப்படணும், கொடுத்த ஒவ்வொருக்குள்ளேயும் உச்சதான்னா என்ன, உயரதான்னா என்ன, ஏழ்மைனா என்ன, இரக்கம்னா என்ன, ஞானம்னா என்ன, அதிபதினா என்னங்கிறத 6 மூலங்களை எடுத்துக்காட்ட ஆசைப்பட்டாராங்க. சுமார் 6 மூலங்களை எடுக்கணும்னா 6 அவதாரங்களை எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அவருடைய அவதாரம் எதுவும் இல்லை. அவருக்கு கீழ் வருகின்ற சீடர்களையும் அவருடைய ஞானங்களையும் உத்தர கோஷத்திலிருந்து யாரெல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தா போதும், அவர்களே 6 மூலநாதர்களா தெரியணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஒரு மூலம் இல்லைங்க, 9 மூலங்களை கொடுத்தாதான் ஒரு குருநாதரையே உச்சகட்டநாதர்னு சொல்லுவாங்களாங்க. ஆனா ஊரும் பெயரும் இந்த ஊருக்கு என்ன பெயர் அழைக்கப்பட்டதுங்கிறதுக்கான காரணத்தையும் இவரே வடிவெடுத்து காட்டினதால இவருக்கு மகாகாலநாதர் என்ற பெயரையும் சூட்டியிருக்காங்க. குருவின் பிரதான வாயில தெற்குல வச்சு சீடர்கள் அனைவரையுமே மேற்கு திசையில காட்டணும்னு ஆசைப்பட்ட குருநாதர் தன் திசை எப்படி இருக்கணுங்கிறத கூட முழு முக்தியா இருந்து காட்டணும். 3 மூலங்களை உருவாக்கணும். ஞானத்தை 2 உபதேசங்களா கொடுத்துருக்கணும். ஒன்னு வெற்றியா இருக்கணும், இன்னொன்று அனுபவமா இருக்கணும். அதனுடைய ஆசனம் எப்படி இருந்தாலும் அவருடைய வெற்றிக்கு ஏற்ப அவரவர்களே விடுவர்களையா முழுமையா உருவெடுக்கட்டும்னு சொல்லி தன்னுடைய ஞானத்தை 3 உபதேச கன்னடங்களை உருவாக்கி கொடுத்தாராங்க. வெற்றி கணியை கொடுத்த குருநாதர் இந்த ஸ்தலத்தை சுமார் 1800 3200 ஆண்டுகளை கணிக்கிறாங்களாங்க. இங்கிருந்து 18 மைல் தொலைவில் இருக்கிற அனைவருமே இவருடைய அதிபீடகர்களா தான் இருக்கிறாங்களாங்க. வாசகத்தின் அடிப்படை தத்துவம் எல்லோருக்கும் புரியுதோ இல்லையோ, ஆனா நிஜமான சத்திய சுரூபமா குரு எப்படி இருக்காருங்கிறத இந்த கோபுர வாசல்ல இருந்தே நம்ம அனைத்தையும் உணரலாங்க. உச்சக்கட்ட வரலாறு எல்லோருக்குமே பிரதான வாயில திறந்து விட்டுருக்குங்க. இவங்களுடைய சாபகம் எப்படி எல்லாம் கொடுக்கப்படணுங்கிறதுக்கு இவருடைய முல்லை வாயில 3 மடங்காக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு சீடருக்குமே அவர்களுக்கே அந்த தத்ரூபத்தை கொடுத்து அழகு பார்ப்பாங்க. இப்படி தன்னுடைய சீடர்கள் யாரெல்லாம் முக்கியமான பிரதங்கள் இருந்து தன்னுடைய நியதியை முழுமையா உணர்ந்து குருவின் பீடனாகணும், குருவின் சீடனாகணும், ஆதி பிரளயத்தை உருவாக்கணும், நாதம்னா என்னன்னு தெரியணும், நல்லோட்டம்னா எதுன்னு தெரியணும், வேகத்தை உருவெடுக்க வைக்கணும், வெள்ளோட்டம் பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்களுடைய பூதகணங்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சீடர்களுக்கு குரு அபிவிருத்தி கொடுத்து ஆசன பயிற்சியை முக்கிய காலங்களுக்கு வடிவெடுத்து கொடுத்தாராங்க. அப்படி வடிவெடுத்து கொடுத்த குருவிற்கு எது ஸ்தாபனம், எது உங்களுடைய நிலை, எப்படி எல்லாம் நீங்க உருவெடுக்க வேண்டுங்கிறத குருவே வடிவெடுத்து காட்டியதால இந்த இடத்துக்கும் இந்த பெயருக்கும் மிக முக்கியமான வரலாறு இருக்குங்க. உச்சகட்டத்தில் யாரெல்லாம் உயரிய நோக்க அடைய வேண்டுங்கிறதுக்கு நீங்க மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்படுத்துங்க, உங்களுக்கும் இதே நாதம் கிடைக்கட்டும்னு சொல்லி குரு தன்னுடைய சீடர்களுக்கு அதே அதிநிதித்துவத்தை கொடுத்து பார்த்தாராங்க. சுவாசிதானத்தை இருந்து ஞானப்பீடத்து வரைக்கும் இது போல ஏதாச்சும் ஒரு ஸ்தலங்கள் இருக்குன்னா அதனுடைய எங்களுடைய வரலாறு எப்படி படைக்கப்படணும், ஏன் படைக்கப்படுதுங்கிறதுக்கு எங்கள் குருநாதரே சாட்சியா இருக்கிறாருங்க. அம்மாவுக்கு தனி கருவறையும் தனி ஸ்தலத்தையும் உருவாக்கி பெயரையும் அதே போல அழகம்ங்கிற பெயரையோடு ஆசீர்வாதத்தை கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமா தான் இருக்குங்க. முக்கிய பீடங்கள்ல 3வது பீடமா குருவையும் காட்டி தன்னுடைய சீடர்களுக்கும் உத்வேகத்தை காட்டின ஒரே ஒரு ஸ்தலமா இருந்தா இந்த ஸ்தலத்தை குறிப்பிடலாங்க. பெயருக்கு ஏற்பதான் தலைஞாயிறுங்கிற ஊரும் இதனுடைய பெயரும் மிக முக்கியமான வரலாறு படைக்கப்பட்டிருக்குங்க. யாரெல்லாம் ஒரு காப்பியத்தை எடுக்கும் பொழுது 3 வரலாறு படைக்கணும், முக்கிய ஞானங்கள் உருவெடுக்கணும், ஆதி பிரளயம்னா என்ன, அதிபிரளயம்னா என்ன, குருநாதர்னா என்ன, சீடன் உறவு எப்பேற்பட்டதா இருக்க வேண்டுங்கிறதுக்கு இந்த ஸ்தலமே மிக முக்கியமான ஸ்தலமா இருக்குங்க. கருடாழ்வார்கள்னு சொல்லி பெருமாள் கோயில் எல்லாம் வச்சிருப்பாங்கங்க. இதுல ஏன் கருடாழ்வார்கள் வைக்கலங்கிறதுக்கான காரணம், கருடாழ்வார்கள்னா சுமார் 11 பேரை உருவாக்குனாங்க. ஆனா இங்கேயோ 11,000 பேரை உருவாக்கி தன்னிலை எது என்பதை குரு மறைத்து தன்னுடைய யோகம் எப்பேற்பட்டதா இருக்கணும், அதனுடைய அதிபதி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தன்னுடைய சீடரையே முழு ஆபகரம்னா காட்டியிருக்காராங்க. உச்சவாசல் கோபுரத்தில் இனி யாரெல்லாம் உங்களுடைய அதிபரும் ஜோதியா நீங்களே உருவெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க அனைவருக்குமே இங்கே குரு எங்க இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பிரதான வாயில் தான் திறந்து விட்டுருக்காங்க. இது போன்று பல உச்சவரம்புகளோடு நாங்களும் பல இடங்களுக்கு பயணிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய நாதர் எப்படி எங்களை கொடுத்தாரோ நீங்களும் உருப்பட வேண்டுமா? உங்களுடைய நாதத்திலிருந்து நான் என்ற கொள்கையில் உங்களை நான் இயக்குகின்றேன்.
நீங்கள் மறுபிரளயத்திற்குள் நுழைந்தால் போதும், உங்களை நானும் மகா காலநாதராய் மாற்றி காட்டுவேன்னு சொல்றாராங்க. இதுவரை எங்களுடைய உச்சகட்ட பாதையில இறுதி கட்ட வார்த்தைகள் எது இருந்தாலும் அதுல முக்கியமான வார்த்தைகள் 1-2 நாங்க மறைமுகமாக தாங்க குறிப்பிட்டு இருப்போம். எங்களுடைய வரலாறு என்றும் அதிபிரளயத்திற்குள் ஏற்படும் பொழுதெல்லாம் உங்களுள் நாங்கள் ஒரு ஒளியாய் ஒளிப்பிழம்பாய் உங்களுள் மீண்டும் பிரதிபலிப்போம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.